ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சிபிஎஸ்சி நீட் ஜெஇ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட நீட்டில் கேட்டிருக்க அந்த கொஸ்டின் ரொம்பவே நல்ல கொஸ்டின். ஜெஇ லெவல் அண்ட் ஆல்சோ சிபிஎஸ்சியும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து இது மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிடலாம். கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு செய்த எப்படி மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 200 சென்டிமீட்டர் ராட் நம்ம கிட்ட இருக்குது. 500 grams இஸ் த மாஸ். இட் இஸ் பீன் பேலன்ஸ்ட் ஆன் அ வெட்ஜ் பிளேஸ்ட் அட் 40 சென்டிமீட்டர் மார்க். ஸோ இதுதான் ராடு வந்து 0, 20, 40, 160 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் வந்து 200 மீட்டர் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ 0லேருந்து 200. ஸோ 200 சென்டிமீட்டரில் ஒரு 2 kg பிளாக்கும் இது வந்து வெட்ஜுன்னு கூப்பிட்றான். இந்த வெட்ஜ் சப்போர்ட் வந்து கரெக்டாக 40 சென்டிமீட்டர்லையும் அண்ட் இங்கே ஒன் மோர் மாஸ் ஹேங் பண்ணியிருக்கான் ஆஃப் மாஸ் ஆஃப் ஸ்மால் எம் 160 மார்க்கில் மார்க் பண்ணி ஹேங் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் த ஸ்மால் எம்மை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ராட் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா நம்மளால் ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ண முடியும். வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0. கரெக்டாக? சிம்பிள் அஸ் தட். இது ஒரு எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது எங்கேனாலும் இந்த ராடில் நீங்கள் எந்த பாயிண்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து சமேஷன் ஆஃப் டார்க் என்னவாக இருக்கணும். டோட்டலாக 4 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. டவுன்வர்டு பார்த்து 2g அண்ட் திஸ் இஸ் mg. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக நடுவில் இருக்குமா. ராட் வந்து டோட்டலாக 200னா நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்கும், g இருக்கும். 500 0.5 எழுதலாமா. 0.5 g வந்து டவுன்வர்டு கரெக்டாக இங்கே ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த வெட்ஜ் சப்போர்ட்லேருந்து அப்போர்ட் பார்த்தா டோட்டலாக 1 2 3 4 4 ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. 4 ஃபோர்ஸோட டார்க்குமே என்னவாக இருக்கணும், ஈக்குவல் டு 0 அபவுட் எனி பாயிண்ட் ஆன் திஸ் ராட். யூ கேன் டேக் எனி பாயிண்ட். சரி, இப்போ நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, யூ வில் கெட் தட் பாயிண்ட். ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர், அப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம், மைனஸ் டவுன்வர்ட் பார்த்துருக்குது -2g. அதே மாதிரி கீழே பார்த்துருக்குது -0.5g. அதே மாதிரி அங்கே வந்து என்ன இருக்குது, அதுவும் டவுன்வர்ட் தான் இருக்குது, -mg. சமேஷன் வில் பி ஆல் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் வில் பி ஈக்குவல் டு வாட், 2.5g ப்ளஸ் mg. கரெக்டாக? ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஐ ஹவ் அப்ளைட் திஸ். இப்போ அடுத்து நான் டார்க் அப்ளை பண்ணணும் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு. ஸோ எனி பாயிண்ட் யூ கேன் சூஸ். நான் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சூஸ் திஸ் பாயிண்ட் ஆர். இந்த ஆர் பாயிண்ட்லேருந்து ஐம் கோயிங் டு அப்ளை த டார்க். நெட் டார்க் ஈக்குவல் டு 0. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இங்கேருந்து இது வந்து 40 சென்டிமீட்டர். இங்கேருந்து இங்கே வந்து இது 40 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். அப்போ இங்கே இதுக்கு எவ்வளோ இருக்கும், கரெக்டாக நம்மளுக்கு 20 இருக்கும். ஸோ சமேஷன் ஆஃப் டார்க், ஸோ டார்க் டியூ டு 2 kg என்ன வரும், ஆர் பாயிண்ட் இருக்குல்ல, வெட்ஜ் இருக்கிற இடம், இதுதான் நம்மளுக்கு ஆக்சஸ். இங்கேருந்து இதான் ஆக்சஸ். ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது டவுன்வர்டு பார்த்து 2g. அப்போ அது ஆன்டி கிளாக் வைஸ் தானே. ஆன்டி கிளாக் வைஸ்னால் நம்ம என்ன எடுக்கணும், பாசிட்டிவ்னு எடுக்கணும். ப்ளஸ் 2g ஆர் இன்ட்டு டார்க்கோட ஃபார்ம்லாம் என்னது, RF sin θ தானே. இங்கே θ வந்து 90 டிகிரி. ஸோ வெறும் RFன்னு போட்டால் போதும். ஆர் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக 20 இருக்குது. ஸோ இது மொத்தமாக 40, இது 20, ரிமைனிங் யூ ஹேவ் 20 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் நம்ம அதை எப்படி எழுதலாம், 10⁻⁻². ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள், என்ன வரும் நம்மளுக்கு, 4 நியூட்டன் மீட்டர்னு வருதா. ஏன்னா இதில் ஒரு 10 மொத்தம் வந்து 100 10⁻², ஃபைனலி வில் கெட் 4 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்மளுக்கு, டார்க் டியூ டு ஆர். நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஆக்சஸ் மாதிரி. கரெக்டாக இந்த வெட்ஜ் இருக்கிறது தான் நான் டார்க் ஆக்ட் ஆகுது ஆக்சஸ் மாதிரி எடுத்திருக்கேன். about which I am finding the torque. ஸோ அது மேலேயே இந்த ஃபோர்ஸ் போகிறனால எப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்சஸ் மேலேயோ போகுதோ அப்போ அதோட டார்க் என்னவாயிடும்னா டார்க் வந்து 0 ஆகிடும். ஸோ டார்க் டியூ டு ஆர் வந்து நம்மளுக்கு 0. ஸோ இது வரைக்கும் 2 ஃபோர்ஸோட டார்க் கண்டுபிடிச்சோம். அடுத்து மூணாவதாக யார் இருக்கா அப்படின்னா ஜி இருக்குது. ஸோ டார்க் டியூ டு ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். தட் இஸ் வெயிட். ஸோ வெயிட்ன்றது வெயிட் W. ஸோ என்ன இருக்கும் நம்மளுக்கு, இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது எப்பவுமே நடுவில், இந்த ராடோட நடுவில் ஆக்ட் ஆகும் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது. அப்போ இங்கேருந்து அது கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்ஸ் 100 சென்டிமீட்டர்னு வரும். இது 100, இது வந்து எவ்வளோ 40. அப்போ இது எவ்வளோ இருக்கணும், இட் ஷுட் பி 60. ஸோ 60 சென்டிமீட்டர் இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ, 0.5 இன்ட்டு ஜி, வாட் யூ வில் கெட் 5 வரும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிடுங்க. நம்மளுக்கு 3 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி வருது. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி கிளாக் வைஸ். இந்த ஜி வந்து ஸோ கிளாக் வைஸாக நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போடணும். ஓகே, ஸோ இப்போ 3 பேரோட டார்க் கண்டுபிடிச்சோம், 1 2 and 3. லாஸ்ட்டாக இருக்கிற நம்மளுக்கு டார்க் வந்து இந்த
எம்ஜி தான். ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸு? இது வந்து 40, இது எவ்வளோ 180. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? திஸ் இஸ் 40, திஸ் இஸ் 160. அப்போ ரிமைனிங் இந்த லென்த் தானே நம்மளுக்கு வேணும். இந்த லென்த் என்னவாக இருக்கும்? இட் வில் பி 120. ஸோ டவு எம்ஜி என்னவாக இருக்கும்? எம்ஜி இன்ட்டு கிளாக் வைஸ் டார்க் தானே கொடுக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணும்? ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 120. 120 1.2 மீட்டர்னு எழுதலாமா? 120 சென்டிமீட்டர் 1.2 மீட்டர்னு எழுதலாம். ஸோ ஃபைனலி வாட் வில் கெட்? இந்த ஜி அதோட மல்டிப்ளை பண்ணுங்கள் 12m அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமேஷன் ஆஃப் ஆல் த டார்க் நம்மளுக்கு என்ன வரணும்? ஈக்குவல் டு 0. ஸோ எல்லா டார்க்கும் ஈக்குவல் டு பண்ணால் என்ன வரணும்? 0ன்னு வரணும். ஸோ 4 நியூட்டன் மீட்டர் ப்ளஸ் 0 மைனஸ் 3 நியூட்டன் மீட்டர். அப்புறம் என்னது? எம்ஜி இஸ் ஆல்சோ கிளாக் வைஸ், முன்னாடி ஒரு மைனஸ் சைன். ஸோ மைனஸ் 12 கேபிட்டல் M ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ இது நியூட்டன் மீட்டர் எல்லாமே யூனிட். ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் டோன்ட் வாண்ட் டு ரைட். ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சரு? திஸ் இஸ் 1. 4 மைனஸ் 3 நம்மளுக்கு 1. இந்த 12m ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ். ஸோ ஃபைனலி வாட் வில் கெட்? M will be equal to 1/12 kg. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கிராம்லாம் கேஜிக்கு மாற்றிட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/12 கிராம் kg. Is it clear? So this is a very important problem. அண்ட் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் சாட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் மறக்காமல் சாட் பாக்ஸில் போடுங்க. ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக நான் டெய்லி மார்னிங் கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.